வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தனுஷ் அவர்களோட நடிப்பு மற்றும் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற இட்லி கடை படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோ தனுஷோட அப்பாவான ராஜ்கிரண் ஒரு சின்ன கிராமத்துல இட்லி கடையை ஒண்ணு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ இளம் வயதுல இருக்கும் போதே தன்னுடைய அப்பா கிட்ட என்னால இந்த சின்ன கிராமத்துல இருக்க முடியாது, தான் லைஃப்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிராமத்தை விட்டு புறப்பட்டு போறாரு. பல வருடங்களுக்கு அப்புறம் அவரு ஒரு வெளிநாட்டு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் போன் கால் மூலமா அவருக்கு தெரிய வருது. சோ ஹீரோ தன்னுடைய கிராமத்துக்கு திரும்ப வராரு. இதுக்கப்புறம் அவருடைய கிராமத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, தன்னுடைய அப்பாவோட இட்லி கடைய அவரு மீண்டும் எடுத்து நடத்த காரணம் என்ன, அதுல என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ஹீரோ தனுஷோட நடிப்பை நீங்க பாராட்டியாகணும். தான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர் அப்படிங்கறத தன்னுடைய ஒவ்வொரு படம் மூலமா அவரு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. படத்துல வில்லனா நடிச்ச அருண் விஜய் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஹீரோவோட கதாபாத்திரத்துக்கு இணையா தன்னுடைய நடிப்பு திறமையை இந்த படத்துல நல்லாவே வெளிப்படுத்திருக்கிறாரு. படத்துல ஹீரோக்கு அப்பாவா நடிச்ச ராஜ்கிரண் அவர்கள் பல எமோஷன் காட்சிகள்ல நல்லாவே நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மேலும் படத்துல லீடா நடிச்ச சத்யராஜ் ஆகட்டும், நித்யா மேனன் ஆகட்டும், ஷாலினி பாண்டே ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரைக்கதையில அப்பா அம்மா பாசம், காதல் காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகள் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு கலவையா தான் இந்த படத்தோட திரைக்கதை வருது. இந்த எல்லா ஜானரையுமே திரையில சரியான அளவுல கொண்டுட்டு வந்து எடிட்டிங் மூலமா திரைக்கதையை நல்லாவே ரசிக்க வச்சிருக்கிறாங்க. ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்களோட மியூசிக்ல வர கிராமத்து பின்னணி பாடல்கள் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் கிராமத்திலேயே நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. ஸோ அந்த கிராமத்தை ஆர்ட் ஒர்க் மூலமா இவங்க கொண்டுட்டு வந்த விதங்களாகட்டும், சினிமோட்டோகிராபிக் மூலமா கவர் பண்ண விதங்களாகட்டும், இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு கிராமத்து அட்மாஸ்பியரை இந்த படம் நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட இடைவெளியில வர ஆக்ஷன் சண்டை காட்சி படத்துல சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல வர எமோஷன் காட்சிகள் தான். ஹீரோ தனுஷ் வெளிநாட்டுல இருந்து தான் சொந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவோட நினைவுகளை நினைச்சு ஏங்குற எமோஷன் காட்சிகள் பல இடங்கள்ல நல்ல எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. இந்த படத்தோட பெரிய குறையே படத்துல ராஜ்கிரண் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய காட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்கக்கூடிய விதத்தாலதான் படத்தோட திரைக்கதையே மூவ் ஆகுது. படத்துல செகண்ட் ஹாஃபோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் கிறிஸ்பா குறைச்சிருக்கலாம். படத்துல வர சிச்சுவேஷன் காமெடி காட்சிகள் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. படத்துல அங்கங்க சில இடங்கள்ல சினிமேட்டிக்கான காட்சிகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான். விருப்பப்படுறவங்க பாருங்க, படத்தை தாராளமா ஃபேமிலியோடைய பார்க்கலாம். இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.